friends, welcome to our channel Biology Need View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அது நீட் எக்ஸாம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்னு சொல்லலாம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரிச் சாப்டர்ஸ். ஓகேயா, இது பயாலஜிக்கு மட்டும் இல்ல, நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா more than 10 years experience அந்த ப்ரொஃபஸர் கிட்ட தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன். சரியா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பயாலஜி ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் அகாடமியோட அனாலிசிஸ்லயே நம்மளுக்கு இது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜியை பார்க்கலாம். சரியா, 720 மார்க்ஸ்ல 360 மார்க்ஸ் கவர் பண்ணி பாதிக்கு பாதி கவர் பண்ணக்கூடியது பயாலஜி. ஓகேயா, இந்த பயாலஜியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு சாப்டர் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 11th மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, இதுவே 12th எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் நீங்க இந்த கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டலா 32 சாப்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 32 சாப்டர்ஸையும் நம்ம யூனிட் வைஸ்ல கொண்டு வந்தோம்னா எவ்வளோ இந்த என்னென்ன யூனிட்ல எவ்வளோ மார்க் வருதுன்னு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிட் வைஸ் ஏன் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப சில சாப்டர்ல இதோ ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேயா, பட் இதே இது இன்னொரு சாப்டர்ல ஒரே சாப்டர்ல 6ல இருந்து 7 கொஸ்டின் வரை வருது. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு நம்ம ப்ராப்பரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பல்கா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோத்துக்கும் நம்ம அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட்டேஜ் ரிச் சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்தது நம்ம என்ட்ரி ஆகணும். சரியா, கிட்டத்தட்ட இதுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா 600+ மேல நம்மளுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் ஆயிடும். ஸோ இதுல பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க 12th ஜெனெடிக்ஸ். ஓகே, ஜெனெடிக்ஸ்க்கு கீழே 3 சாப்டர்ஸ் வருது. பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கு அடுத்தது எவல்யூஷன். ஓகேயா, ஸோ இதுல இருந்த மட்டும் நம்மளுக்கு 17+ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க நேரம் 11th வாங்க. 11th ஹியூமன் பிசியாலஜி 6 சாப்டர்ஸ் கவர் பண்ணுவோம். ஓகேயா, 15+ கொஸ்டின் தாராளமா நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். சரியா, தென் செல் பயாலஜி இது 11th உள்ள சாப்டர் தான். பாத்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ் நம்மளுக்கு என்னதாகுது கவர் ஆகுது. 12+ கொஸ்டின்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான நம்ம யூனிட் இதுதான். ஓகே, அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா பிளான்ட் பிசியாலஜில பாத்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ் கவர் ஆகும். 10 to 12 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஷுவரா நம்ம என்ன பண்ணலாம் அட்டெண்ட் பண்ணலாம். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மொத்தமே 2 சாப்டர்ஸ் தான். இது 12th இருக்கக்கூடிய யூனிட். ஓகே, இந்த யூனிட்ல 2 சாப்டர்ஸ் தான் வருது. ஸோ அதுல 9+ கொஸ்டின்ஸ். ஓகேயா, அடுத்தது பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் 12th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேயா, இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ் கவர் ஆகும். 9+ கொஸ்டின் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி 11th உள்ள யூனிட். இது பாத்தீங்கன்னா 9+ கொஸ்டின்ஸ். ஓகேயா, இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க எக்ஸாமுக்கு நீங்க மார்ச் ஏப்ரல்ல எல்லாமே ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதே இதுல என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 12th எடுத்துட்டீங்கன்னா ஜெனெடிக்ஸ்க்கு அடுத்தது பயோடெக்னாலஜிக்கு அடுத்தது ரீப்ரொடக்ஷன். இவ்வளோத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் அடுத்த யூனிட் என்ன பண்ணணும் கவர் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க 11th எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டச் பண்ணக்கூடியது ஹியூமன் பிசியாலஜி, அதுக்கப்புறம் பிளான்ட் பிசியாலஜி, தென் செல் பயாலஜி, மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. ஓகேயா, இதே இதுல நீங்க கரெக்டா ரிவைஸ் பண்ணீங்கன்னா 320+ ஷுவரா நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம் 360. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இந்த ரிமைனிங் சாப்டர்ஸ்ல மேபி 1 கொஸ்டின் இல்லை 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது நம்மளுக்கு அஸ் யூஷுவல் நீங்க படிக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். மறந்துடாம இதே பேட்டர்ன்ல என்ன செய்துக்கோங்க படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது நீங்க நம்ம கெமிஸ்ட்ரியை பார்த்தோம்னா பாருங்க, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் நமக்கு பீரியாடிக் நம்ம கிளாசிஃபிகேஷன். ஓகே, இந்த 2 தான் சேர்த்து நமக்கு 5+ கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, ஸோ கெமிக்கல் பாண்டிங் along with periodic classification. அடுத்தது பாத்தீங்கன்னா PDF block elements. ஓகே, இது பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்றாங்க as usual கேக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐசோமெரிசம். இத பாத்தீங்கன்னா டோட்டலா 4+ கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எக்லிபிரியம். ஓகே, இதுல 3+ கொஸ்டின். ஹைட்ரோகார்பன்ஸ் பாத்தீங்கன்னா 3+, தெர்மோடைனமிக்ஸ்ல 4+ கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ரெடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில 4 questions, coordination and biomolecules 3 to 4 questions நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ சாப்டர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே
கிட்டத்தட்ட 140 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடி ஆயிடலாம். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். ஓகே, பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐ அண்ட் மேக்னெட்டிசம் இது பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கரண்ட் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா 7 to 8 questions. Then kinematics பார்த்தீங்கன்னா 3 to 4 questions நம்ம எதிர்பார்க்கலாம். Then optics பார்த்தீங்கன்னா 4 questions. Then நம்ம NLM பார்த்தீங்கன்னா 2 to 3 questions. Newton's law of motion. Okay, 2 to 3 questions. Then KTG plus thermodynamics பார்த்தீங்கன்னா 3 questions. KTGனா நமக்கு என்னது kinetic theory of gases. So இது பாத்தீங்கன்னா டோட்டலா 3 क्वेश्चंस தான். இதுவும் 140 plus क्वेश्चंस्க்கு நம்ம ரெடி ஆயாச்சு. பட் நீங்க இப்போ என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாம், இன்னும் 600 plus நம்மளுக்கு ஓகேயா? கண்டிப்பா 650க்கு மேல இருந்தா நம்ம வந்து சேஃபஸ்ட் சோன்ல இருப்போம். ஏன்னா 2024 நீட்டை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது அவ்வளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா என்னது 600 plus வந்து கன்ஃபார்ம். ஓகேயா? ரிமைனிங் சாப்டர்ஸ் அதுக்காக ரிமைனிங் சாப்டர்ஸை ஒதுக்கி வைக்கணுமா? கண்டிப்பா வைக்கக்கூடாது. ஓகேயா? இதுல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் அது என்ன அதை நம்ம படிச்சோம் அதை டேக்கிள் பண்ணி என்ன செய்திடலாம், கொண்டு வந்துடலாம். அதுக்காக இந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் படிக்கணும், அந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே வரல. இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ப்ரையாரிட்டைஸ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்ததான் ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கு நீங்க ப்ரையாரிட்டி நம்ம என்னது கொடுத்து படிக்கணும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போதாது, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.